திருப்பத்தூர் அருகே உடல்நிலை பாதிக்கப்பட்ட நர்சிங் கல்லூரி மாணவியை பெற்றோர் சாமியாரிடம் அழைத்துச் செல்ல அந்த மாணவியை கடத்திச் சென்று சாமியார் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டுள்ளார். திருமணமாகி 2 மகள்கள் உள்ள 45 வயது சாமியாருக்கு 19 வயது மாணவியை முதல் மனைவியே திருமணம் செய்து வைத்தது ஏன்? திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அடுத்த உமையப்பநாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ரமேஷ், கவிதா தம்பதி. இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள், 1 ஆண் குழந்தை என 3 பிள்ளைகள் உள்ளனர். இரண்டாவது மகளான 19 வயது இளம்பெண்ணுக்கு 3 வருடங்களுக்கு முன்பு திடீரென சுய நினைவை இழந்து கை கால்கள் செயல்படாமல் பாதிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அக்கம் பக்கத்தினர் ஆலோசனையின் பேரில் பெற்றோர் தனது மகளை ஆலங்காயம் அடுத்த கல்லரப்பட்டி கோமலேரி கொட்டாய் பகுதியில் வனத்துறையை ஒட்டியுள்ள மகா காளியம்மன் கோவிலுக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு 45 வயது சாமியார் சுப்பிரமணியிடம் வைத்தியம் பார்க்க அழைத்து சென்றனர். அந்த பெண்ணுக்கு பேய் பிடித்துள்ளதாகவும், குடும்பத்துக்கு பில்லி சூனியம் வைத்திருப்பதாகவும், ஆடு, கோழி உள்ளிட்ட உயிர்களை பலி கொடுத்து பரிகாரம் செய்ய வேண்டும் என சாமியார் சுப்பிரமணியன் கூறியதாக தெரிகிறது. மேலும் கோவிலிலேயே 2 வாரம் தங்கி வைத்தியம் பார்த்து செல்ல வேண்டும் என்று சாமியார் தெரிவித்துள்ளார். மகளின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு பெற்றோரும் சம்மதித்துள்ளனர். ஆனால் 2 வாரமாகியும் தனது மகளின் உடல்நிலை சரியாகாததால் அவரை வேறொரு இடத்திற்கு அழைத்துச் சென்று குணப்படுத்தியுள்ளனர். மகளின் உடல்நிலை சரியான நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக வாணியம்பாடி அருகே உள்ள நர்சிங் கல்லூரியில் செவிலியர் படிப்பு படித்துக் கொண்டு தனியார் மருத்துவமனையில் பகுதி நேர பயிற்சியும் பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 22ஆம் தேதி பயிற்சி முடித்துவிட்டு மாலை அரசு பேருந்தில் வீட்டிற்கு வருவதாக இளம்பெண் பெற்றோரிடம் செல்போன் மூலம் தெரிவித்துள்ளார். ஆனால் இரவு நீண்ட நேரமாகியும் மகள் வராததால் பல இடங்களில் தேடி வந்த நிலையில் இரவு 7:30 மணிக்கு சாமியார் சுப்பிரமணி மாணவியின் தந்தை ரமேஷ் செல்போனுக்கு அழைத்துள்ளார். அதில் உங்க மகளை திருமணம் செய்து கொண்டதாகவும் தாங்கள் இருவரும் திருப்பதிக்கு சென்று கொண்டிருப்பதாக கூறிவிட்டு இணைப்பை துண்டித்துள்ளார். 45 வயது சாமியார் சுப்பிரமணியனுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி 2 மகள்கள் இருப்பதும் அதில் ஒரு மகளுக்கு திருமணமான நிலையில் தங்கள் மகளை 2வது திருமணம் செய்த தகவலால் அதிர்ச்சியடைந்த மாணவியின் பெற்றோர் மற்றும் அவரது உறவினர்கள் சாமியார் சுப்பிரமணி தங்கியுள்ள காளியம்மன் கோயில் அருகில் உள்ள வீட்டிற்கு சென்று விசாரித்தனர். சுப்பிரமணி குறித்து அவரது மனைவி மற்றும் உறவினர்களிடம் கேட்டபோது சுப்பிரமணியின் மனைவி அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளார். மாணவியை தனது கணவர் திருமணம் செய்து கொண்டால்தான் தங்கள் குடும்பம் உயிரோடு இருக்கும் எனவும், இல்லாவிட்டால் குடும்பத்துடன் இறந்து விடுவோம் என தனக்கு கனவு வந்ததாகவும், அதனால் தாங்களே மாணவியை தனது கணவருக்கு திருமணம் செய்து வைத்தோம் என கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாணவியின் தாய் கீதா தனது மகளை வைத்தியத்திற்காக அழைத்துச் சென்ற சாமியார் ஆசை வார்த்தை கூறி 2வது திருமணம் செய்து கொண்டுள்ளதாகவும், இவர் ஏற்கனவே அந்த பகுதியில் உள்ள பல பெண்களின் வாழ்க்கையை சீரழித்ததாகவும், அவரிடம் இருந்து தனது மகளை மீட்டுத் தருமாறு ஆலங்காயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் மகளை நரபலி கொடுக்கவே கடத்திச் சென்றதாகவும் குற்றம் சாட்டினார். என் பொண்ணை இங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து இங்கே வயதுகாரு வசி பண்ணி வச்சிட்டாங்க. அதிலே வசி பண்ணிட்டு இவ்வளோ செலவாக அவ்வளோ செலவாகன்னு சொல்லிட்டு 3 முறை 30,000 செலவு பண்ணி ஆட்டுக்கடை கோழின்னு சொல்லி நிறைய செலவு பண்ணியிருக்கேன். அப்போ 1 வருஷமாக காப்பாற்ற முடியல. நான் பிரித்து கூட்டுன்னு போனது மறுபடியும் அந்த பிள்ளைய காலேஜுக்கு போகிற வழியில் வழிமறித்து கூட்டுன்னு போயிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாங்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் தேடி இருக்கும்போது மறுபடியும் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிட்டு நான் கேஸெல்லாம் வாபஸ் வாங்கி ஒரு 3.5 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன். செலவு பண்ணது போக மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1 வருஷமாக மறுபடியும் நான் காலேஜ் சேர்த்து மறுபடியும் பிள்ளைய படிக்க வச்சுருந்தேன். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி முந்தானத்து ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கடத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாம் இவங்க தான் மொத்தம், அது காரணமே இவங்க தான். இப்போ என் பிள்ளை மொத்தம் இவங்க வசியம் பண்ணி வச்சுக்கினே இங்கே வர மாதிரி வசியம் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய போதே மாதிரி பண்ணிக்கிறாங்க. இப்போ என் பிள்ளைய இதே மாதிரி கடத்தி வச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. இது நரபலிக்காக தான் இவங்க பிளான் பண்ணி இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க.
புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து சாமியார் சுப்பிரமணியை தேடி வந்தனர். இந்நிலையில் சாமியார் மற்றும் அவரது இரண்டாவது மனைவி திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை ஆலங்காயம் போலீசாருடன் விசாரணைக்காக அனுப்பி வைத்தனர். விசாரணையில் சம்பவத்தன்று NMH மருத்துவமனையில் பகுதி நேர பயிற்சி முடிந்து வெளியில் வந்த மாணவியை சாமியார் சுப்பிரமணி காரில் கடத்த முயன்றுள்ளார். அப்போது மாணவி வர மறுத்தபோது குடும்பத்தை சூனிய வைத்து காலி செய்து விடுவேன் என்று மிரட்டியதால் மாணவி தன் தந்தைக்கு செல்போனில் தொடர்பு கொண்டு வேலை முடிந்தவுடன் வீட்டிற்கு நகர பேருந்தில் வருவதாக கூறியுள்ளார். மேலும் விசாரணையில் மாணவியை கடத்திச் சென்ற அன்று இரவே கல்லரப்பட்டி கோமலேரி கொட்டாய் பகுதியில் உள்ள மகா காளியம்மன் கோவிலில் சாமியார் சுப்பிரமணி அவருடைய மனைவி மைத்துனர் முன்னிலையில் மாணவிக்கு தாலி கட்டி திருமணம் செய்துள்ளார். பின்னர் 4 ஆடுகளை பலி கொடுத்துள்ளார். காலையில் சாமியாரின் மருமகன் சுந்தர் என்பவர் சாமியார் சுப்பிரமணி மற்றும் மாணவியை பெங்களூருவுக்கு அழைத்துச் சென்று தனது வீட்டில் தங்க வைத்துள்ளார். போலீசார் தேடுவதை அறிந்த சாமியார் சுப்பிரமணி மாணவியுடன் பெங்களூருவில் இருந்து திருப்பதி, காளகஸ்தி, தஞ்சை பெரிய கோயில், சென்னை என பல இடங்களில் சுற்றிவிட்டு இறுதியாக திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். மாணவியிடம் நடத்திய விசாரணையில் சூனியம் வைத்து குடும்பத்தை காலி செய்வதாக மிரட்டியதால் பயந்து சாமியார் சொன்னதை கேட்டதாகவும் அதற்கு பின் என்ன நடந்தது என்று தனக்கு எதுவும் நினைவில் இல்லை என கூறியுள்ளார். மேலும் தன்னை சாமியாரிடம் இருந்து மீட்டு பெற்றோரிடம் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் போலீசாரிடம் கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஆலங்காயம் போலீசார் மீட்கப்பட்ட இளம்பெண்ணை பெண்கள் காப்பகத்திற்கும் போலி சாமியார் சுப்பிரமணியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியும் சிறையில் அடைத்தனர்.